பாரதிராஜா அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களை பற்றி தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அவங்க வீட்டில் சின்னதாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் பாரதிராஜா சாரோட பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் வெளியாகியிருக்கு. இதை பார்த்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கவங்க, அதாவது சொசைட்டியில் ஹையராக இருக்கவங்க யாரும் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராண்டடாக இருக்கும். ஸோ தூக்கி வீசுறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் ஏன் பாரதிராஜா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை ஃபாலோ பண்ணாமல் தூக்கி வீசினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகவே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. அண்ட் இதற்கு பாரதிராஜா அவர்களோட பொண்ணு ஜனனி அவர்கள் ஒரு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாமே நினைக்கிற மாதிரி அப்பாவோட ஒட்டுமொத்த பொருட்களையுமே தூக்கி வீசலாம் படலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அப்பா பயன்படுத்திய சட்டைகள், அப்பா பயன்படுத்திய பொருட்கள், அவரோட செருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும். அது எங்களுக்கே தெரியும். அதனால் அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்புச்சுவர், அனாதை ஆசிரமம், இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அவர் மெடிக்கல் ரீதியாக கஷ்டப்படும் போது இருந்தது, அதாவது அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தபோது போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ், அந்த பெட்டு, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 monthஸாக அவர் வந்து வீட்டிலே தான் இருந்தார். அப்போ ஹோம் நர்ஸ் ஒருத்தவங்களை வச்சு தான் பார்த்துக்கிட்டோம். அப்போ அவர் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் மட்டும் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ மெடிக்கல் ரீதியாக யூஸ் பண்ண பொருட்களை மட்டும் தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெட்டிசன்கள் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்கள் கூடிய சீக்கிரமே மறுபடியும் இயக்குனர் அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னும், அவருடைய பையன் யாத்ராவை தான் ஹீரோவா அறிமுகப்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்தே போய்கிட்டு இருக்கு. அது ரூமர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்த வேலையில் அது உண்மைதான் அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் எப்படி அவங்க அண்ணன் மூலியமா சினிமாக்கு அறிமுகமானாரோ அதுபோல் அவரோட பையனை அவர் மூலியமா சினிமாக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்காராமா. முழுக்க முழுக்க ஆக்ஷன் மற்றும் ரொமான்டிக் ட்ராமா ஒன்று அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அந்த ஒரு படத்தை கூடிய சீக்கிரமே அவர் பையனை வச்சு இயக்க போறாரு அப்படின்னும், ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் அந்த ஒரு படத்துக்கு இசையமைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட சமீபத்தில் கிடைச்சிருக்கு. யாத்ரா அவர்கள் பார்க்க கிட்டத்தட்ட ரஜினி சார் மாதிரியே தான் இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக ரசிகர்கள் அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தனுஷ் சாருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருடைய பையனுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தமிழ், தெலுங்கு மட்டும் அல்லாது ஹிந்திலையுமே இது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்களாமா. யாத்ரா ஒரு ஹீரோவா வலம் வருவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.